என்பது குறித்த 10வது நாள் வெற்றிகரமாக இறைவன் அருளால் நிறைவேறும் என்று நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் இதனால் பயன் இருக்கும். இன்னும் வருங்காலத்திலும் இது யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு சென்று சேரும். அப்படியானால் எப்பொழுதும் இருக்கின்ற அந்த ஜீவனுக்கு எப்பொழுதும் ஜீவன் சொல்லிக்கொண்டே இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அந்த வகையிலே 1வது அத்தியாயம் என்று ஆரம்பித்து 4 பக்கங்கள் படித்து அதற்கு பிறகு போகவில்லை. அதன் பிறகு 9 நாள் முடிந்துவிட்டது. இன்று 10வது நாள் நடக்கிறது. ஆனாலும் கருத்துக்களை உள்ளாழ்ந்து ஊடுருவி சென்று நாம் பார்க்கிறோம். சாமி எழுதிய எல்லா புத்தகங்களும், சாமி அங்கீகரித்த புத்தகங்களும், ஆசிரம வெளியீடுகளும் எவையெல்லாம் இருக்கின்றதோ ஆசிரமம் ஏற்றுக்கொண்ட கருத்துக்களையும் நாம் அதில் இருக்கிற சில விஷயங்களை நமது மனதுக்கு எட்டிய வரையிலே ரமேஷ் ஐயா சொன்னது போல விளக்கி கொண்டு வருகிறோம். இதை ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த காலகட்டம் வரும்போது, அந்தந்த பக்குவம் வரும்போது அதனுடைய ஆழம் புரியக்கூடும். அதனால் வெளியிலே இருப்பவர்கள் இதை கேட்டு ஒரு நல்ல அபிப்பிராயத்துக்கும் வரக்கூடும். அதனாலும் அந்த வகையிலும் அது பயன்படக்கூடும் என்று கருதுகின்றேன். அந்த வகையிலே இந்த ஈஸ்வரனுக்கு நிஷ்களங்கத்துவம் இருக்கும்போது இருக்கக்கூடிய நிலைமையை சொல்லும்போது சாமி 6ஆம் பக்கத்திலே 1வது அத்தியாயத்திலே சொல்கிறார். மிக கொடிய சித்தம் உடையோனாய், கொடுஞ்செயல் செய்வோனாய், கொலை பாதகனாய் இருக்கின்ற ஒருவன் தூங்குகிற சமயத்தில் அவனுக்கு ஜீவன் உண்டு. அப்பொழுது அந்த ஜீவனுக்கு யாதொரு களங்கமும் இல்லை. அச்சமயம் ஜீவன் நிஷ்களனாயிருக்கிறது. அந்த ஜீவனே சிவன். அப்பொழுதாக்கும் ஜீவ சிவோகம் என்கிற நிலைமை. அந்த நிலைமை மாறி வெளியில் வியாபித்து மற்றொன்றாய் பிரதிபிம்பிக்கும் போது, அதாவது பிரதிபலிக்கும் போது அது ஜீவனும். அதாவது பிரதிபலிக்கும் போது அது ஜீவனும், அந்த பிரதிபிம்பத்தல் விட்டு வெளியே வியாபிக்காமல் தன்னில் தானே லயிக்கும் போது அது சிவனும் ஆகிறது. அதாவது பிரதிபலிக்கின்ற ஜீவன் அப்படி பிரதிபிம்பத்தலை விட்டுவிட்டால் போதும். அப்பொழுது என்ன ஆகிறது? தன்னில் லயிக்கிறது. அது சிவனாகிறது. அப்பொழுதுதான் ஜீவ சிவோகோம் என்று சொல்ல இதுவே காரணம் என்று சாமி சொல்கிறார். அப்படி வரும்போது அந்த சிவனே ஈஸ்வரன். பாருங்க, இந்த வார்த்தை எவ்வளவு அண்டர்லைன் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஈஸ்வரனுக்குத்தான் மேற்சொல்லிய விதத்தில் நிஷ்களத்துவம் உண்டாயிற்று. சிவனே ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனுக்குத்தான் மேற்சொல்லிய விதத்தில் நிஷ்களத்துவம் உண்டாயிற்று. அப்பொழுது ஈஸ்வரன் நிர்குணன் ஆகின்றான். நிர்குணன் என்றால் குணம் இல்லாதவன். குணங்கள் சாத்விகம், ராஜசம், தாமசம். இப்போ இந்த நிலைமையில விட்டு இன்னொரு 7, 8, 10 வரி அதையும் படிச்சுட்டு தொடருவேன்னு நினைக்கிறேன். மித்த விஷயங்களை சொல்லலாம். இம்மூன்று குணங்களும் இல்லாமல் ஆகின்ற நிலைமையில் நிர்குணன் அப்பொழுது நிர்விகாரியாய், நிர்மோகியாய், விருப்பு வெறுப்பு முதலியவை இல்லாதவனாய் அமைகின்றான். அதுதான் நாம் தூங்கும் சமயத்தில் உள்ள நிலைமை. அப்பொழுது தன்னிலேயே இருக்கின்ற ஈஸ்வர சைதன்யம் தன்னில் அடங்கி நிர்குணன், நிஷ்களன், நிர்விகாரி என்று இவ்விதமாய் அமைகிறது. எப்பொழுது தூக்கம் விழித்து தனது சக்தி வெளியில் வியாபிக்கின்றதோ அப்பொழுது சகலனாகிறது. சகலன் என்றால் களங்கத்தோடு கூடியவன் என்றாகும். அப்பொழுது விகாரியும் சகுனனும் ஆகிறான். சகுனன் என்பது முன் விவரித்த 3 குணங்களோடு கூடியவன். அந்த 3 குணங்களும் உண்டாகும் பொழுது படைப்பு, காப்பு, அழிப்பு உண்டாகின்றன. இவையெல்லாம் தன்னிடத்திலிருந்து உண்டானவை ஆகும். தான் இல்லையெனில் இவ்விதமான யாதொரு நிலைமையும் இல்லை. அப்பொழுது தான் தானே சகலனாவதும், நிஷ்களனாவதும், சகுணனாவதும், நிர்குணனாவதும், விகாரியாவதும், நிர்விகாரியாவதும் ஆகையினால் தான் தானேயாகும் ஈஸ்வரன். தானாயிருக்கின்ற ஈஸ்வர சைதன்யம் தன்னிலே அடங்கி தூங்கும் பொழுது
ஈஸ்வர சைதன்யம் ஒன்று மட்டுமே உள்ளதாகவும் மற்ற எல்லாம் இல்லாததாகவும் ஆயிற்று. அதனாலேதான் அத்தூக்க நேரத்தில் குரு வந்து அருகில் இருக்கும்போது தெரியாமல் இருக்க காரணம் அப்படின்னு ஒரு இதோட நம்ம இப்போ இன்னைக்கு அந்த 8ஆம் பக்கம் நினைக்கிறேன், 4 to 8 அப்படி வச்சுக்கலாம். நடுவில் சில பக்கத்தை படிக்கல, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மெயினா உள்ளது இதுல வந்து கரெக்டா வந்துருச்சு. அதனால அது குறிப்பா மெயினா என்ன சாமி சொல்ல வராரு அப்படிங்கிறது வந்துருச்சு. அதாவது ஈஸ்வர தன்மைங்கிறது நம்மள இருக்கிற விஷயம்தான். அந்த படைப்பு காப்பு அழிப்பு அதுவும் நம்மள இருக்கிற விஷயம்தான். அப்ப தெள்ள தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம் அப்படின்னு சொல்றது இங்க புரிஞ்சிருச்சு. அப்ப கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்குன்னு என்ன அர்த்தம்? அது புறமுகமா இருக்கக்கூடிய அந்த நிலைமையை மாற்றிவிட்டால் அது அது மணி விளக்காக ஆகிறது அப்படிங்கிறதும் அதுவும் கருத்து. அப்போ சிவன் ஈஸ்வரன் அப்படிங்கிறது வந்துருது. அப்போ ஒவ்வொருத்தரும் சிவன் தான் அப்படிங்கிறது உறுதியாகுது. ஆனா எப்ப சிவனாகிறது? 3 குணமும் இல்லாமல். சாமி நேத்து நம்ம சியாம் பிரகாஷ் ஐயா சொல்லும்போது கூட இந்த வித்தை செய்யறதுனால ஒரு பயன் வந்தா அந்த பாலன் மாமா வந்து சொன்னாரு, நிஷ்டை தான் அதோட பிரயோஜனம், அதை அதிகப்படுத்த வேண்டும்னு சொன்னாருன்னு நல்ல அருமையான கருத்து. அப்போ அந்த வகையில இந்த கந்த சஷ்டி கவசத்தை படிக்கும்போது அதுலயும் நிஷ்டையும் கைகூடும் அப்படின்னு தான் முடியுது. அப்போ அந்த நிஷ்டை கைகூடுறது, நிஷ்டா அனுபூதி வர்றதுதான் இங்க விசேஷ அம்சமா இருக்கு. அப்போ சாமி என்ன சொல்றாரு? அந்த நிஷ்டையில நம்ம தூக்கத்துலதான் சிவனாகிய நிலைமைங்கிறார். இப்போ நம்ம சாதாரணமா தூங்குவதுங்கிறது இயற்கையிலேயே ஒரு கட்டத்துல நமக்கு வருது. அதாவது பகல்ல ஆங்காரத்தோட கூடிய நனவுல இருந்தாலும் ஆங்காரம் இயற்கையிலேயே இரவுன்னு வரும்பொழுது உள்ளிலே ஒடுங்கக்கூடியது. அதாவது ஜீவன்ல இருந்து எப்படி மனமா வந்து அப்புறம் அகங்காரமா வெளி விவகாரத்துக்கு ஒரு அவஸ்தை ஒவ்வொரு அவஸ்தையா கீழே இறங்கி வருதோ அதே மாதிரி ரிட்டனும் ஆகுது. அப்படி ரிட்டர்ன் போகும்போது இருக்கக்கூடிய நிலைமை தான் நமக்கு தூக்கம்னு சாதாரணமா நம்ம சொல்றோம். அப்போ அந்த நிலைமை தான் அது சரியான அவஸ்தை. அங்க களங்கம் இல்லை. ஆனா களங்கம் இல்லைனாலும் அந்த களங்கம் இல்லையே நம்ம தெரியாம இருக்கிறோம் அப்படிதான் சொல்றாரு. ஒரு குழந்தை இருக்கு, அது களங்கம் இல்லாதது பிரம்மஸ்வரூபம்னு சாமியே சொல்றாரு. ஆனாலும் அந்த குழந்தைக்கு நாம களங்கம் இல்லாமல் இருக்கணும்னு தெரியுமா? தெரியாது. நம்ம தூங்கும்போது அந்த குழந்தையும் ஒண்ணுதான், நம்மளும் ஒண்ணுதான். அந்த குழந்தைக்கும் அதே மாதிரி என்ன தெரியுறது இல்ல, நாம களங்கம் இல்லாம ஈஸ்வரத்துவ நிலையில தான் இருக்கிறோம், வேற எதுவுமே இல்லை, நாம நாமளாத்தான் இருக்கிறோம், தான் தானா இருக்கிற அந்த தன்மை தான் நாம அப்படின்னு அதுக்கு தெரியறது இல்லை. அதே மாதிரிதான் நமக்கும் இந்த தூங்கும்போது அந்த நிலைமை தெரியறது இல்லை. ஆனா இந்த நிஷ்டைங்கிறது வரும்போது அந்த நிஷ்டை எந்த அளவுக்கு ஆகுதோ அதுல உங்களுக்கு ஒரு வகை விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு சரியான பொருள் புரியும். அதான் இங்க முக்கியம். இப்ப எல்லாத்துலயும் என்னன்னா, விழிப்பு வேணுமா வேண்டாமா அப்படின்னா வேணும். அது ஒவ்வொருத்தரும் விழிப்புணர்வு அப்படிங்கிற வார்த்தைய போடுறாங்க. அப்ப அதுவும் ஒரு உணர்வு தானே நீங்க சொல்றது பார்த்தா. ஆனா தூங்கும்போது உணர்வோட தான் இருக்கிறேங்கிறது கூட இல்லாம இருக்கும்போது தானே களங்கம் இல்லாம இருக்கிறது அப்படின்னு கேட்கலாம். ஆனா இந்த விழித்திருக்கும் போது தூங்கும்போது இருக்கிற நிலைமை நமக்கு கிடைச்சதுன்னா அப்பொழுதுதான் நமக்கு சரியான சுவாசம் நடக்கிறது அப்படின்னு சாமி சொல்றாரு. தூங்கும்போது எது இல்லாம இல்லை தெரியுமா? சுவாசம் இல்லாம இல்லை, நிஷ்கலங்கமா இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனா என்ன இருக்குது? சுவாசம் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா இந்த அகங்காரமாகி ஜடம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. மெயின் பாயிண்ட் நோட் பண்ணுங்க. அதாவது இந்த ஜடம் இயக்கத்தில் இருக்கின்றது. உள்ளுக்குள்ள ரத்தம் ஓடிட்டு இருக்குது பாருங்க, சக்தி அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப மாயை வெளியில இருக்கா உள்ள இருக்கா? எல்லாம் உள்ளதான் இருக்கு. அப்ப மாயை உள்ள அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப சலனம் இருக்குது. அப்போ அந்த சலனம் ரொம்ப வெளிப்படும் போது மட்டும்தான் நம்ம காண்பது கேட்பது படைத்தல் காத்தல் அழித்தல்ங்கிறது எல்லாமே இந்த உலகம்ங்கிறது உருவாகுது அப்படிங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கிறோம். அப்போ அகங்காரம்ங்கிற ஒரு முடிச்சுலதான் எல்லாம் இருக்கு.
இந்த அகங்காரம்ங்கிற முடிச்சு போயிடுச்சுன்னா எல்லாம் சர்வமும் சிவமயம்னு ஆயிரும். அப்ப ஜீவேஸ்வர ஐக்கியம்னு ஆயிரும். ஜீவ சிவோகம் நிலைமை ஆயிரும். தான் தானா இருக்கிற அந்த நிலைமை வந்துரும் அப்படின்னு தான் சாமி சொல்றாரு. அப்ப இதுக்கு தடையா என்ன இருக்குதுன்னா, இந்த குழந்தைக்கு என்ன ஓடிட்டு இருக்குது? மூச்சு ஓடிட்டு இருக்குது. அப்ப ஜடம் அதுல ரத்த ஓட்டம் இருக்குது. அப்ப அதுக்கு இயங்கிட்டு இருக்குது. ஆனா அது தன்னை விழிச்சிருந்தாலும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது மறைமுகமா தெரியலாம். நேரடியா அதுக்கு சொல்லவும் முடியாது. எழுதி காட்டவும் முடியாது. வேற ஏதோ வகையில உணர்த்தவும் முடியாது. அது உணர்ந்திருக்கிறேங்கிறதையும் அதுக்கு தெரியாம தான் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட நிலைமை நம்ம தூக்கம் விழித்த பிறகு தூங்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாம் நல்லாத்தான் இருந்திருக்கு. தூங்குனது முழிச்சதுக்கு அப்புறம் தானே இவ்வளவு இருக்குது. அப்படின்னா நமக்கு ஒரு முடியுது. ஆனா குழந்தைக்கு முழிச்சதுக்கு அப்புறமும் தெரியறதில்ல. நல்லா பாருங்க. அப்போ இந்த 3 மாத குழந்தை, 2 மாத குழந்தை, 1 மாத குழந்தைன்னு பார்க்கும்போது, அது பிரம்மஸ்வரூபம்னு சாமி சொல்லும்போது, அதோட நிலைமை அப்படிதான் இருக்குது. அப்ப ஏன் அந்த தடை அதுக்கு என்ன தடை இருக்குது? நாமளாவது அது வேணும், இது வேணும், பற்று அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அந்த பற்று நீங்கணும், 3 குணம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த குழந்தைக்கு குழந்தை சும்மா தான் இருக்கு. களங்கம் இல்லாம தான் இருக்குது. அது உட்கார்ந்து வச்சா உட்கார்ந்துக்குது, பால் குடுத்தா குடிக்குது. அப்ப நம்மளா தான் அது பார்த்து அழுகுதே அப்படின்னு கண்ணீர தொடச்சு விடுறோம். எல்லாமே நாம தான் பண்றோம். அப்ப அது அது எனக்கு கண்ணீர தொடச்சு விடுன்னு கூட சொல்லத் தெரியாது. அப்படி இருக்கும்போது தூய தன்மையில தான் அது இருக்குது. அப்படி இருக்கும்போது, அந்த நிலைமையும், அது இந்த விவகாரத்தோட, அதோடைய அகங்காரமும் வெளியில தானே முழிச்சிருக்குது. அப்போ இந்த ஜடம் தான் மெயின் பாயிண்ட். இந்த ஜடம் மெயின் பாயிண்ட்ன்னு யாரும் கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்ப்பது இல்லை. அது கொஞ்சம் சிந்திக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா, இந்த சமாதின்னு நம்ம வைக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? புருவமத்தி தியானத்தோடு கூடி ஒருவர் சத்து போகாமல் மரணமடைந்தால் அவருக்கு சமாதி கட்டி வைக்க வேண்டும் அப்படிங்கிறார். வெளியில பூமி இருக்குது, அது ஜடத்தன்மை, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கட்டடம் கட்டுறோம், வைக்கிறோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது முறையா எப்படி வைக்கிறோமோ வைக்கிறோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் அவர் ஏன் அவரை அந்த சமாதி வைக்கிறோம்? அவர்கிட்ட அப்ப என்ன இல்ல? அப்ப அவர் தூங்குறாரா? கிடையாதே. அப்போ மகா நிஷ்டையில இருக்கிறார். அதுதான் சமாதி. அதாவது அந்த நிலைமையில அவருக்கு தன்னை மாத்திரம் அறியக்கூடிய அந்த தனித்தன்மை வந்துருச்சு. ஏன் வந்தது தெரியுமா? ஜடம் அமைதி பெற்று விட்டது. ஜடத்தினுடைய இயக்கம் இல்லை. ஆனா அடுத்து பார்த்தா ரத்தம் இருக்கலாம். ஆனா அதுக்கு அந்த சலனம் இருக்காது. அந்த சலனம் நிச்சலனமா இருக்கும். அப்போ நிச்சலன தத்துவத்தை நிர்விகல்ப சமாதி அப்படிதான் ஆதிசங்கரும் சொல்றாரு. அப்போ அந்த ஜடத்தினுடைய கை கால பேசவோ, கேட்கவோ, அசைக்கவோ எப்படி தூங்கும்போது அப்படியே தூங்கிட்டு இருக்கிறோமோ, அந்த தூங்கும்போது கூட எப்படியாவது ஒரு சமயத்துல ஏதாவது துடிப்புலையோ, நரம்பு துடிப்புலையோ ஒரு அசை உண்டாயிரலாம். ஆனா சமாதி ஆனவங்களுடைய விரலையோ, கையையோ நாம தான் அசைக்க வேண்டியிருக்கு. அவங்க அசைக்கிறது இல்லை. அப்படின்னா ஜடம் அகங்காரம் தன் வந்த வேலையை நிறைவு செய்து கொண்டது. அந்த ஜடம் அமைதி பெற்று விட்டது. ஜடம் புறத்திலே வியாபிப்பது இல்லை. இதுக்கு தான் நம்ம சமாதி வைக்கிறோம். அப்போ இந்த அகங்காரம் போன நிலைமை அப்படிங்கிறது நம்ம சரியா புரிஞ்சுக்கலாம். அதாவது அகங்காரத்தினுடைய அதாவது மாயைங்கிற சலனம் எப்ப நின்னு போச்சோ அப்ப தான் தானா இருக்கிற தன்மை வந்துடுது. அந்த தான் தானா இருக்கிற தன்மை தான் சத்து போகாத தன்மை. சத்துக்கு ஜீவனுக்கு அந்த சக்திக்கு சலனம் இல்லாத தன்மை. இதுதான் சமாதிக்கு ஏற்ற தன்மை. சமம் பிளஸ் ஆதினா முதல்ல என்ன நிலைமையில் இருந்ததோ தான் தானா இருந்ததோ அந்த நிலைமை அது பெற்றுவிட்டது. அப்போ அகங்காரமாகிய ஜடமாக வந்த ஒரு நிலைமை மாறிவிட்டது. ஒரே வித்தியாசம்தான். தூங்கும்போது இருக்கிறவனுக்கும் சமாதியானவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா ஜடமும் ஜடத்தினுடைய அசைவும் இருக்கிறது. அங்கு சமாதியானவர்களுக்கு அது இல்லை. ஜடமும் ஜடத்தினுடைய அசைவும் நின்று போய்விட்டது. அப்பொழுது 3 குணங்களும் இல்லாமல் போய்விட்டது. அப்போ அதுதான் தான் தானா இருக்க தன்மை. எவ்வளவு சாதாரணமா சாமி 1வது அத்தியாயத்துக்குள்ளேயே எவ்வளவு பொதிஞ்சு வச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா? கொஞ்சம் அப்படியே நம்ம கவனிச்சு நிதானமா, பொறுமையா வேற எதுவும் நினைக்காம அப்படி பார்க்கும்போது தான் கொஞ்சம் புரிபடுது. இப்ப நானும் கூட இன்னைக்கு
ஏதாவது வித்தியாசமா சொன்னா கொஞ்சம் நேத்திக்கெல்லாம் 2 நாளா யாரும் கேள்வின்னு கேட்கும்போது எல்லாம் மௌனமா இருக்காங்க. கேள்வி கேட்கறதுக்கான ஆள் வரலையா? என்னன்னு தெரியலையே! எப்படின்னு தெரியலையே! அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். ஆ அப்ப இன்னைக்கு ஏதாவது ரொம்ப அவங்கள சிந்திக்க தூண்டுற மாரி ஏதாவது சொல்லலாமா? நாமளும் இன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் எந்த சிந்தனைக்கும் போலயே! பார்க்கலாமா? இன்னைக்கு என்ன சொன்னா, சரி சாமி, நீங்களே ஏதாவது சொல்லணும்னு நெனச்சா, சொல்லுங்க சாமி அப்படிங்கிற மாரி மனசுல மட்டும் ஒரு எண்ணத்துல நெனச்சுட்டேன். சரிங்களா? அப்போ அது கரெக்ட்டா அந்த பக்கத்த எடுத்து படிக்கும்போது அதுக்கான உணர்வு. அதே மாரி நேற்றைக்கு பேசும்போதும் அப்படிதான். இப்ப நான் பல விஷயங்கள பார்க்கிறேன். நாமங்கிறது ஒண்ணு இல்லாம, அதுங்கிற கணக்கு வந்துருது. அதனால தான் மகான்கள், தாய்மான சாமி, அதுவே அதுவானால் அதுவே அதுக்கு சொல்லுங்கிறாங்க. என்னங்க சும்மா நீங்க ஏதோ ஒண்ணு சொல்றீங்க அப்படின்னா, நாவுக்கரசர் அதான் சொல்றாரு. நான் சொல்லும் வார்த்தை எல்லாம் நாயகன் சொல்லும் வார்த்தை. நேத்து பாலன் மாமா கூட, நான் அந்த சமாதியிலருந்து அந்த இடத்து பக்கத்துல இருந்து அங்க இருந்தா வடகரையில பேசுறேன்னு ஒழிஞ்சு, ஆனா நான் பேசுறேனான்னு தெரியல அப்படின்னு பாலன் மாமா சியாம் ஐயா கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அப்ப பாருங்க, அப்படி பல தடவைகள் நானும் அத அனுபவிக்கிறேன். சுவாமி விவேகானந்தர் கூட மேடையில பேசும்போது என்ன சொல்றாருன்னா, பேச ஆரம்பிக்கும்போது நான் தான் வாய் தொறக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பேசுறேனான்னு தெரியலங்க. அப்போ இந்த பிரபஞ்சங்கிறது ஏதோ ஒரே விதமான ஃப்ரீக்வன்சி லெவலுக்குள்ள இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சி லெவல்ல யாருக்கு எது அபிப்பிராயமோ, எந்த நேரத்துல எது வரணுமோ, இதெல்லாம் முடிவு செய்யப்பட்டு, அந்த டோட்டல் ஈஸ்வரனுடைய ஆளுமையில எல்லாம் நடத்தப்படுது. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த டோட்டாலிட்டி சிங்க்ரனைஸ் ஆயி தான் ஒண்ணு நிறைவேற்றப்படுகிறது. அப்ப அந்தந்த காலகட்டங்கள்ல மகான்கள் தோன்றி, இப்படி செய்ததும், அந்த ஈஸ்வரனுடைய ஏற்பாடு தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ நாம ஈஸ்வரத்தன்மை அடையறதும் கூட இதே மாரி தான் நடத்தி செல்லப்படுகிறது. அப்போ நாம நடத்தி செல்லப்படுகிற, நம்மை நடத்தி கொண்டு போகக்கூடிய ஈஸ்வரனாய் இயற்கையாய் இருக்கக்கூடிய அந்த நிலைமையோடு நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டி இருக்கிறது. இத சொன்னாரு. காலையில கொஞ்சம் பிராணம் நல்லா இருந்த மாரி இருந்ததுங்க. அப்புறம் எனக்கு நைட் எல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. எப்படியோ இருக்குதே! நம்ம வித்தையே பண்ண முடியலையே! அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா காலையில கொஞ்சம் நல்லா இருந்த மாரி இருந்தது. அப்புறம் சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னோனே, அது அருமையா அமைஞ்சதுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், அந்த நேரத்துல எந்த மாரி உங்களுக்கு உணர்வு இருந்து, அந்த நேரத்துல உங்களுக்கு விழிப்புணர்வு குடுக்குது. விழிப்புணர்வு குடுக்கறதுக்கு வெளியில இருக்கிற சூழ்நிலையும் உங்களுக்கு அத அமைச்சு குடுக்குது. இது 2ம் சரியா இருக்கும்போது, நீங்க சரியா பண்ணணுங்கிற ஒரு பழக்கத்த நீங்க ஏற்படுத்திட்டீங்கன்னா, அந்த பழக்கத்தினால இயல்பாவே நீங்க சரியா பண்ணிருவீங்க அப்படின்னு வருது. அப்போ சில சமயம் தடை இருக்கும்போதும் நம்ம ஒழுங்கா உட்கார்ந்து பண்றதுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணணும். முயற்சி இல்லாம இருக்கக்கூடாது. அதே மாரி இயற்கையா நல்லா வருதுன்னா, அதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் 1/2 நேரம் லீவ் போட்டா பரவாயில்லையா? ஏதாவது நாளைக்கு மாத்தி ஏற்பாடு பண்ணிக்கலாமா? ஒரு ரூ. 500 நஷ்டமாகுமா? பரவாயில்ல. வித்த முக்கியம் இல்லையா? அப்படின்னு இந்த ஜீவனுக்குள்ள முக்கியத்துவத்த நம்ம எப்படியாவது குடுக்கணும். அப்படி குடுத்து பழகும்போது தான் நம்ம மனசுக்கு உண்மை புரியும். ஏன்னா நம்ம மனசு கிட்ட நம்ம உண்மையா இருக்கும்போது தான், அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்மளுக்கு தானா வந்து சேரும். அப்போ எப்படி பார்த்தாலும் ஈசனாகிய பிரகிருதியாகிய இயற்கையோட சேர்ந்து நாம் ஒத்துழைப்பு கொடுப்பது மூலமா தான், அதாவது எப்போ நம்மை எப்படி வழிநடத்துகிறது அப்படிங்கிறத பொறுத்து. சுக்கிலம் கெட்டியாக கெட்டித்தன்மையாக இருக்கும்போது அதிகமாக பாசி ஓடாது, அடங்கி தான் ஓடும். அப்ப அது இளகலா இருக்கும்போது பாசி அதிகமா ஓடுற மாரி இருக்கும். அப்ப நீங்க நல்லா பண்ணுங்க. நல்லா பண்றது தான் நல்லது அப்போ. அப்போ அந்த வெளியில இளகக்கூடிய அந்த தன்மை அப்பொழுது அங்க ஊதி கட்டி மணியாக நிறுத்தலாம். அப்படிதான் சாமி சொல்றாரு. அப்ப ஊதி கட்டி நிறுத்துவதற்கு அப்ப ஊதணும் நல்லா. அப்ப இளகி இருக்கு இல்லையா? ஊதணும். இந்த மாரி எப்போதும் இந்த ரசவாதம் பண்றது அப்படிங்கிற கணக்குல எப்போதுமே இந்த வாதம் என்றால் காற்று. அந்த இங்க இருக்கு சுக்கிலமாகிய அந்த பாதரசத்த ஊதி ஊதி மணியா கட்டணும். அப்போ ஜீவனாகிய அக்னி பிரகாசம் நமக்கு ஏற்பட்டு, அப்பொழுதுதான் அந்த மணிய கட்டுறது அப்படிங்கிறார். அப்போ ரசம் சுத்தமானா தான் அந்த மணி கட்ட முடியும் அப்படிங்கிறது. அப்ப இங்க சுத்தமாகும்போது தான் சலனம் நிக்குது பாருங்க. அப்ப சுத்தமாகறதுக்கும், சலனம் நிக்கிறதுக்கும், நிலைப்படுத்தலுக்கும், இந்த வாதமாகிய காற்றால ஊதுறதுக்கும், நெருப்புல அந்த மணி நெருப்புக்கு உருகி ஓடாது அப்படிங்கிறத வெளியில எப்படி
நம்ம ரசமணி சொல்றோமோ அதே பொருத்தம் இங்கேயும் ஜீவமணிக்கும் நமக்கு இருக்குது. ஞானமணி, ஜீவமணி அப்படின்னு சொல்லலாம், சிவமணி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஒரு பேருண்மைய நம்ம சரியா உணர்ந்துட்டோம் அப்படின்னா, நம்ம இது எப்படியாவது சாதிச்சாகணுமே அப்படிங்கிற ஒரு உத்வேகம் நமக்கு வந்துடும். அப்ப அந்த உத்வேகத்துக்கு தகுந்த மாதிரி மற்ற சூழ்நிலைகள்லாம் எப்படியாவது மாற்றி அமைத்து கொஞ்சம் அமைத்து கொண்டு அதுக்கான முயற்சியில தொடர்ந்து ஈடுபடுவோமேயானால் நமக்கு அதுக்கான ஒரு நல்ல சூழ்நிலையினால பயிற்சி பண்ண பண்ண அதோடைய அனுபவத்துல நம்மளுக்கே அதுல மேலும் மேலும் ஒரு சிறந்த ஈடுபாடு, நோக்கம், ஆர்வம் வந்து அப்போ பயிற்சி பண்ணும்போது இந்த உலகியல் வாழ்க்கையில உபஜீவனம் செய்யக்கூடிய வாழ்க்கை கூட பிரயோஜனமா சில பல மாற்றங்கள் நடக்கிறதே, பரவாயில்லையே அப்படின்னு அதுலேயும் நமக்கு சந்தோஷம் உண்டாகும். அப்போ அந்த வகையிலையும் சந்தோஷம் உண்டாகுது. பிறகு யாராவது ஒரு நண்பரா இருக்கலாம் அல்லது தெரிஞ்சவங்களா இருக்கலாம், வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, ஏதோ ஒரு பக்தியிலே ஏதோ ஒரு வழிமுறையில இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு அதான் உங்களை பார்த்தோன்னே இந்த ஐயாட்ட கூட பேசினேன், அந்த ஐயா முன்னால ஒரு தடவை நான் கூட போனேன், ஏதோ ஒன்று கேட்டேன், கரெக்டா தான் சொன்னாரு, அவர்கிட்ட கூட கேளுங்களேன், ஏதாவது ஒன்று சொன்ன நல்ல கரெக்டா சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அதே மாதிரி அவர் வர்றாரு, நமக்கே தெரியாம நமக்குள்ள இருந்து ஒரு நல்ல கருத்து, நல்ல அபிப்பிராயம், அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரி ஒரு கருத்து வந்து சேருது. அப்புறம் அவருக்கு அது ஆறுதல் படுத்துது. அப்ப நம்ம சுற்றி இருக்கவங்களும் நல்ல நம்ம மேல இருக்கிற அந்த அபிப்பிராயம் நல்ல அபிப்பிராயம் வைக்கிறாங்க. அதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு அமையுது. அப்போ நம்ம சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் அதே மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக மாறி அமைகிறது. அப்போ உபஜீவனம் செய்வதிலையும் பயன் இருக்கு. ஏன்னா அதாவது இம்மை மறுமை 2 பயனும் இருக்கு. கூடிய நனவுல இருக்கும் போதும் அப்பவும் பயனுள்ளதா இருக்குது. அந்த ஜீவேஸ்வரர் ஐக்கியமாடக்கூடிய எத்தனையோ அடிமைகள்லாம் எவ்வளவோ கொடுமை நடந்திருக்குது. இப்போ சமீப காலத்துல கூட செங்கல் சூளை எங்கேயோ காட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க, இல்ல மிருகங்களை மேய்க்கிற இடத்துல அடிமையா பிடிச்சு போட்டிருப்பாங்க, கடுமையா வேலை வாங்குவாங்க, சாப்பாடு மட்டும்தான் கொடுப்பாங்க, தூங்குற நேரம் குறையான நேரம் தான் பண்ணுவாங்க, அது அவங்களால அந்த வேலையே செய்ய முடியாது அப்படின்னு தீவாந்திரத்துல வச்சிருக்கிற மாதிரி அடிமைத்தனம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஜீவர்கள் வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது எத்தனையோ பேருக்கு நாடு சரியான ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு முடியறது இல்லை. அப்ப சிரமப்படுறாங்க. இப்படி எல்லாம் கூட நிறைய கஷ்டம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பல ஜீவர்களுக்கு உண்டாயிருக்கு. அப்போ நமக்கு அதையெல்லாம் தாண்டி நல்ல விதமா இந்த பயிற்சியை பண்றதுக்கான வாய்ப்பும் ஒரு சூழ்நிலையும் இயற்கையே நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பை தவறவிடாமல் மிகச் சரியாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தி கொள்ளும் போது மட்டும்தான் நம்முடைய உண்மைத்தன்மையை நாம் சரியாக உணர்ந்து இந்த மறுபடியும் இந்த பிறவி சுழற்சி என்கிற ஒரு நிலைமை இருக்குமானாலும் அதிலையும் இதே விழிப்புணர்வு இருக்கும் என்பதுதான் பேருண்மையாக இருக்க முடியும். ஒருவேளை இருந்தால் என்கிற கருத்தில் தான் அந்த கருத்தை நான் பதிவு செய்கிறேன். ஏனென்றால் நாவுக்கரசர் மறுபடியும் ஒருவேளை இந்த மண்ணில் பிறக்க வேண்டி வந்தாலும் இறைவனை நான் மறவாது இருக்க வேண்டும், இறைத்தன்மையை உணரும் அந்த பக்குவத்தோடு நான் இருக்க வேண்டும் என்றுதான் சொல்லுகிறார். அதனால் அந்த தன்மையில் நாம் பார்க்கும்போது இது நம்மை எப்படியும் வழிநடத்துவது முன்னோக்கித்தான் செலுத்தி கொண்டிருக்கிறது. எப்போதும் நாம் முன்னேறித்தான் சென்று கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக முதலிலே ஒரு குழந்தை ஓடுவது குதிப்பது என்பது நாம் நடந்துதான் செல்கிறோம். இப்பொழுது நமக்கு ஏன் குதித்து ஓட வேண்டும் என்று தோன்றுகிறது என்று கூட அது கருதாது. அதுக்கு குதித்து ஓட வேண்டும் என்பது போல ஒரு உணர்வு ஏற்பட்டு அது ஓடும்போது நாம் தானே ஓடுகிறோம் என்று கருதி கொள்ளும். அப்படித்தான் நாம் கூட இப்பொழுதும் கூட
பல பேர் அது என்ன நடக்கிறது, இயற்கை நம்ம எப்படியெல்லாம் தூண்டி கொண்டு போகிறது என்பதை உணர்வு கொண்டு வந்து உணராமல் இருக்கிறார்கள். அது உணர வேண்டியது முக்கியம். அது திருமந்தத்தில் சொல்வார், உணர்க உணர்வுடையார் என்பார். அப்போ புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கள்ளுண்ண வேணாம், தானே கழிதரும், துள்ளி நடப்பிற்கும் சோம்பு தவிப்பிக்கும், உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கே. இந்த தன்மையை உங்க உணர்வு கொண்டு கவனிச்சு கவனிச்சு உணர்ந்தீங்கன்னா இந்த வித்தையோட மகிமையெல்லாம் நம்மளுக்கு இவ்வளவு நிம்மதியும் ஆனந்தமும் திருப்தியும் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்ந்தீங்கன்னா மறுபடியும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம சொன்ன அந்த நிஷ்டை அனுபூதி கிடைக்கிறதுக்கு நீங்க பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அதிக நேரம் நிஷ்டையை பெறுவதற்கும், அதிக நேரம் நிஷ்டை எப்பொழுது வருகிறது, எந்த சூழ்நிலையில் வருகிறது, எந்த மாதிரி உடல் மனோபாவம் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க நல்லா ஃபீல் பண்ணி கண்டுபிடிச்சு அதற்கு தகுந்த பக்குவத்தில் நீங்க உங்களை அமைத்து கொண்டீர்கள் என்றால் அந்த நிஷ்டையில் தன்னுணர்வு என்கிற விழிப்புணர்வு உங்களுக்கு வந்து சேரும். அந்த தன்னுணர்வு என்கிற விழிப்புணர்வோடு நடக்கும் போதுதான் நமக்கு அந்த தூக்கத்தில் இருக்கிற சரியான கதி நடக்கிறது என்று சொல்கிறார். அப்பொழுது மேற்கதி ஊர்த்துவ கதி கிடைப்பதனால்தான் நாம் முக்தி மோட்சம் அடைகிறோம். அப்பொழுதுதான் நம்முடைய ஆற்றல் நம்மிடத்திலே இருத்தப்படிப்பதும் அதனால் சக்தி சலனம் மாயையினுடைய சலனம் இல்லாமல் போவதும் அப்பொழுது தானாயிருக்கிற அந்த ஜீவேஸ்வர ஐக்கியம் நமக்கு அமைவதும் நடந்தேறுகிறது. அந்த வகையிலே இவ்வளவு நுட்பமாக இருக்கக்கூடிய இந்த தன்மையை நாம் உள்முகமாக கவனம் வைத்து ஒவ்வொரு உறுப்புகளையும் கண்டு தெளிய வேண்டும். அப்படி கவனம் வைக்கும் போது மாத்திரம்தான் நமக்கு இந்த விஷயங்கள் படிப்படியாக மென்மையாக அமைதியாக இருக்க வேண்டும். நம்மோடு நாம் பேசுறது போல இருக்க வேண்டும். அந்த உணர்வே நமக்கு வழிகாட்டி உள்ளிருந்து நம்ம இடத்துல பேசுவது போலவே சிறிது ஞாபகம் வருவது போலவே எப்படி ஞாபகத்தில் மறந்த விஷயம் நமக்கு ஞாபகம் வருகிறதோ அப்படி நம்ம உணர்வில நமக்கு உணர்த்தப்படும், உள்ளிலிருந்து ஓங்குவிக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ளிலிருந்து அது காட்டி தருது. அதுதான் நமக்கு அது புரிஞ்சுக்கணும். அப்போ மனசு அடங்கிறதுனால உள்ளிருந்து உணர்த்துது நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ கண்ணு அறிவு சொரூபம் தான், அதுவும் ஒரு வகையில பார்த்தா நெருப்பு தத்துவம் தான். நெருப்பு தத்துவமே ஜீவன், அதே அறிவு சொரூபங்கிறாரு. அப்ப காது எப்படி ஆகாச தத்துவம் என்ன, அதுவும் அறிவுபூர்வமான விஷயங்களை தான் கிரகிக்குது. அப்ப அதுக்கும் எல்லாம் உணர முடியுது. இப்படி ஒன்னொன்னையும் பார்த்தா ஜீவன்கிற ஒண்ணு எல்லா அறிவுமாக இருக்குது. அதை எல்லா இந்திரியத்துக்குள்ளேயும் அந்த ஜீவனுடைய அறிவு புகுந்துதான் வேலை செய்யறதுனால எல்லாமே அந்த ஜீவ பிரகாசம் அக்னி பிரகாசம் தான் எல்லாத்துலயும் இருக்கு. அந்த பிரகாசம் வெளியே போய் ஐம்புலன் வழியாகவும் மற்றும் பல விதங்களிலும் அப்படி வீணா போறதை அப்படி போகாம நமக்குள்ளேயே இருத்த படிக்கணும்னா நம்ம உணர்வை கொண்டு சரியா கவனிச்சு அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நல்லா ஆலோசனை பண்ணி பார்க்குற ஐடியாவை சாமி சொல்லியிருக்காரு. அப்படி ஆலோசனை பண்ணி பார்த்து எல்லோரும் இந்த சித்த வித்தையிலும் நிஷ்டையிலும் அதிக வெற்றி அடைய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இன்றைய 10ஆம் நாள் சிறப்பாக நடைபெற்றது இறைவன் அருளால், சிவானந்தர் அருளால் என்று கூறி அமைகின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம் ஓம் ஓம். 8:48 எதுவும் கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். இன்றைக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? யாரும் கேட்குறீங்களா? ஐயா ஆத்ம நமஸ்காரங்க. ஜெகதீஷ் சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா இன்னைக்கு கொஞ்சம் பெரிய பெரிய கருத்துக்கெல்லாம் ரத்தின சுருக்கமா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். சரி. ஏன்னா இப்போ சாதாரண ஒரு ரேடியோ செட்டே நம்ம ஒரு திருச்சி வானொலி நிலையத்தை பாட்டு வைக்கணும்னா அந்த மெகா கார்ட்ஸ் கிலோ கார்ட்ஸ் அதை கரெக்டாக டியூன் பண்ணி அப்புறம் ஃபைன் டியூனிங் பண்ணால் தான் கரெக்டாக அந்த இது கிடைக்குது. அது மாதிரி இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரீக்வன்சியோட நம்ம சின்க்ரனைஸ் ஆகுதுங்கிறது எவ்வளோ பெரிய கடுமையான தவம் செஞ்சு தான் அதை பண்ண வேண்டியது இருக்குது. அதை அதுக்கான முயற்சி பண்ண சொல்லி ஜீவனுடைய முக்கியத்துவத்தெல்லாம் சொல்லி செஞ்சு அந்த அதிகால பிரம்ம முகூர்த்தம் அந்த வாசியோகத்தை இறைநிலை இயற்கையை ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது அதை ஏன் நம்ம கொஞ்சம் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அதை செஞ்சோம்னாக்கா
நமக்கு இம்மைக்கு மட்டும் இல்லை, மறுமைக்கும் அது வந்து ரொம்ப மிகுந்த பலனாக கொடுக்கும். ஒரு போனஸ்லையும் போனஸ் டபுள் போனஸ் மாதிரிங்கிற ஒரு கருத்தை சொல்லி வந்தீங்க. ஒரு லாஸ்ட்டாக ஒரு சின்ன விளக்குங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு குழந்தை, அது வந்து அருமையாக சொன்னீங்க. இப்போ அது இந்த உந்து சக்திகளால் துள்ளி குதிச்சு ஃப்ரண்ட் ஸ்டெப்பை வச்சு ஓடுது ஓடியாருது. அது அது அதுவாக நினச்சிட்டு நம்மள்ட்ட சக்தினால அது நடக்குதுன்னு கூட நினைக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்து அந்த மகாசக்தி வந்து அதை இயக்கி அந்த குழந்தைய வந்து சப்தத்தை உண்டாக்க வைக்குது, துள்ளி குதிக்க வைக்குது, எக்ஸட்ரா. பட் அதே நேரத்தில் ஒரு சில குழந்தைகளுக்கு அந்த இயற்கை சக்தி அந்த குழந்தைக்குள்ள வேலை செய்யாமல் அப்படியே சப்ப குழந்தையா ஒரு 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 வித்தியாசமாகவும் இருக்குது. அப்போ இதை எப்படிங்க நம்ம புரிஞ்சுக்கிறது? கொஞ்சம் ஒரு 2 வரியில கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. அந்த அதாவது கணவன் மனைவி குழந்தைய கர்ப்பத்தில் இருக்கும்போது தகுந்த பராமரிப்பு கவனத்தோடு இருக்கக்கூடிய, அதாவது உயிரோட இருக்கிற குழந்தைய பார்த்து பார்த்து போஷிக்கிறோமோ, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையும் போஷிக்கப்பட வேண்டும். அதற்கு தேவையான அந்த ஆகாரம் கொடுக்க வேண்டும். அது திருமந்திரத்துல என்ன சொல்றாரு, அதாவது மலமும் ஜலமும் மாதா உதரத்தில் மிகுமானால், அதாவது டாய்லெட் பாத்ரூம் சரியா போகாம அந்த மல ஜலத்தோட விசஜீரணம் அவங்க ரத்தத்துல கலந்திருக்குமானால், அந்த குழந்தை மலமும் ஜலமும் அவங்க அதிகம் டாய்லெட் பிரச்சனை, மோஷன் பிரச்சனை இருக்குமானால், அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை குரலையாக பிறக்கும் என்று சொல்கிறார். அதே மாதிரி போதை வஸ்துக்களை நிறைய உபயோகப்படுத்துபவர்கள் குழந்தைகள், வெறித்தனமாக கோபப்படுகிறவர்கள் குழந்தைகள், அப்படிப்பட்ட நிலைகள் அவருடைய நரம்பு பாதிக்கப்பட்டு அதனால் அந்த காரணத்தினால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தையும் அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர் ரீதியாக அந்த மரபணு அவர்களுக்கு பாதிக்கப்பட்டதால் அவருடைய விந்து அணு பாதிக்கப்பட்டுதான் அந்த விந்து அணு பாதிப்பால் அந்த பாதிப்பு உண்டாகிறது. பிறகு அந்த கர்ப்ப பாத்திரத்தில் கிருமி கிடாதிகள் இல்லாமல் தூய தன்மையிலே அவர்கள் பராமரிப்பா செய்யாதனாலும் அவ்வாறு ஏற்படும். அதாவது கர்ப்பமாக இருக்கும்போது எந்தெந்த இடங்களுக்கு போகலாம், என்னென்ன சாப்பிடலாம் என்று இருக்கிறது. உதாரணத்துக்கு பப்பாளி பழம் சாப்பிட்டால் அந்த ஜீவனை பற்றி குறை இல்லை, ஆனால் கரு கலைந்து விடுகிறது. இப்படியெல்லாம் அது சாப்பிடக்கூடாது என்று தெரிந்து வைத்திருந்தார்கள். பிறகு அந்த கர்ப்ப பாத்திரம் சுத்தமாவதற்கு இன்ன மூலிகையை நாம் உள்ளே அருந்துவோமையானால் அந்த கர்ப்ப பாத்திரம் சுத்தமாகி விடுகிறது. அதன் பிறகு தரிக்கக்கூடிய குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதையும் பழங்காலத்தில் சர்வசாதாரணமாக வாழ்வியல் கல்வியில் தெளிவாக தெரிந்து வந்து சுகப்பிரசவமாக ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். அவர்கள் காம சிந்தனையோடு தொடர்ந்து இல்லாமல் குழந்தை வேண்டும் என்கிற ஒரு காரியத்திற்காக மட்டும்தான் அந்த சம்போகம் இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் அந்த குழந்தை பாக்கியத்திற்காக அந்த பராமரிப்பு முறையை தெளிவாக செய்ததால் அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் நல்ல முறையிலும் அவர்கள் எடுத்துக்கொள்கிற ஆகார விதமும் தகுந்த சூழலும் சேர்ந்துதான் அது முடிவாகின்றது. அப்படி இல்லாமல் ஏனோ தானோ என்று ஏதோ லாகரி வஸ்துக்களையோ சாப்பிடக்கூடாத பொருள்களையோ போகக்கூடாத இடங்களில் போவதாலோ கோவப்படக்கூடாது என்பதால் அந்த மாதிரி வெறித்தனமாக சில காரியங்கள் செய்வதாலும் செய்யக்கூடாத தொழில்களை செய்து கெமிக்கல் அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வருவது, தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை சரியான முறையில் பராமரிக்காமல் இருப்பதால் இப்படி பல காரணங்களாலும் சொல்லப்படுகிறது. அது சாஸ்திரங்கள் பழைய காலத்தில் இருக்கக்கூடியதை நுட்பமாக படித்தோம் என்றால் அது தனி வகுப்பாகவே இருக்கிறது. எப்படி குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், எந்த குழந்தையை நமக்கு வேண்டுமானால் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை ரிஷிசர்கள் முனிவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். அந்த வகையிலே அவர்கள் எந்த உலகத்துக்கு வேண்டுமோ, ராஜா வேண்டுமானால் ராஜாவை பெற்றுக் கொடுப்பார்கள், தளபதி வேண்டுமானால் தளபதியை பெற்றுக் கொடுப்பார்கள், நல்ல புலவன் வேண்டுமானால் புலவனை பெற்றுக் கொடுப்பார்கள். இந்த ரகசியங்களும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். இப்பொழுது ஆடு மாடுகள் கூட தகுந்த சூழல் காலத்தை பார்க்கின்றன. இந்த மனிதர்கள் அகங்காரத்தினால் அந்த உணர்வு தெளிவு இல்ல
அறியாமலே அவ்வாறு செயல்படுவதால் பிறக்கக்கூடிய குறைபாடுகள் தான் இப்பொழுது இருக்கிற ஃபிளவர்ஸ் சேர்க்காத உணவு வகைகளே இல்லை. சரியான உணவே இன்னும் அமையவில்லை. விசஜீரணமான உணவுகள் தான் இருக்கின்றது. இப்படி பல காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இதெல்லாம் சேர்ந்துதான் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் என்கிற நிலைமை இருக்கிறது. பழைய காலத்தில் இருக்கிற சுகப்பிரசவத்தையே இல்லாமல் கற்பனையில் பண்ணிவிட்டார்களே, எங்கோ ஏகதேசத்தில் 1, 2 இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? இதன் பொருள்தான் விளங்கவில்லை. இது அறிவுபூர்வமானதா, அறிவின்மையில் இருக்கிறதா? அவரவர்களே உணர்ந்து கொள்ளட்டும். சரிதானே? அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சரிதாங்க, ரொம்ப சந்தோஷங்க. அதாவது போற்றி பாரடி பெண்ணே, போற்றி பாரடி பெண்ணே அப்படிங்கிற ஒரு பெண் வந்து அந்த 10 மாச காலம் வந்து ஒரு ஜப காலமா இருக்க வேணுங்கிறத சொல்லியும், அதே நேரத்தில் ஒரு ஆண்மகன் வந்து அந்த குழந்தை தர்ப்பம் தெரிச்சிருச்சு பாசிட்டிவ் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு முன்னாடி சில ஆண்மகன்லாம் சில பேர் தாடி மீசை வச்சுக்கிட்டு அந்த உலகவாசிகளே பார்க்குறோம், வச்சுட்டு கரெக்டாக ஒரு விரதம் மாதிரி இருந்து அந்த சுகப்பிரசவம் ஆனதுக்கு பின்னாடி தான் வந்து அப்புறம் அவங்களுடைய இதை வேஷத்தை வந்து மாற்றிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து சொன்னீங்க. எதை சாப்பிடணும், எங்கே போகணும். முதல்ல ஆண் தான் கர்ப்பம் தரிக்கிறாருன்னு சொல்றாரு. அந்த ஆணோட கர்ப்பம் தெளிவா இருந்தா தான் என்னோட கர்ப்பம் தெளிவா போய் விழுங்குறது. அப்போ அந்த ஆணோட கர்ப்பமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் பிரம்மச்சரியம் மாதிரி இருக்கணும். அது தன்னுடைய வந்து அது இதுங்கிற நானா விதமான விசாரணை இல்லாம அது ஒரு தவம் போல இருக்கக்கூடிய அந்த தன்மையில் இருந்து அந்த பிரம்மச்சாரிய விரதத்தை நிறைவு செய்யும் விதமாக அந்த சக்தியை அவர் பயன்படுத்துவானதானால் அப்பொழுது அந்த ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிறது. அதற்கான முறைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பிரம்மச்சரியில் எழுதி வைத்த காமசாஸ்திர நூல்களும், வாத்சாயனரின் காமசூத்திரம் மற்றும் கல்யாண் நினைக்கிறேன் அவருடைய காமசூத்திர நூல், ஆதிசங்கரருடைய காமசூத்திர நூல் கூட இருப்பதாக அறிகிறேன். இப்படியெல்லாம் அதிலே அதற்கான முறைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முறைகளை எல்லாம் நாம் வாழ்க்கை கல்வியில் பல பேர் காலகாலமாக கடைபிடித்ததெல்லாம் இன்றைக்கு பொருளாதார நோக்கத்தில் எல்லோரும் அதை மறந்து விட்டோம். அதன் காரணமாக தான் குறைபாடுடைய சந்ததிகள் பிறக்கிறது ஒழிய ஜீவனுக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது அதிகபட்சமாக இயற்கை சரியாகத்தான் படைக்கிறது. எப்பொழுதோ ஓரிரு முறை சிறிது குறைபாடுடன் அசால்ட்டாக விட்டு விடுகிறது. பெரும்பாலும் 99.75 அரைக்கால் மிகச் சரியாகத்தான் இயற்கை வேலை செய்து கொண்டு ஏதோ ஒரு காரணத்தினால் எங்கேயோ ஒரு சிறிது ஊனமற்ற குழந்தையோ பாதிப்புள்ள குழந்தையோ இருக்கலாம். இந்த அளவுக்கு அதிகமாக வருவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்பதை புரிந்து இதெல்லாம் மனிதனுடைய அலங்காரத்தினால் வந்த விளைவு என்பதையும் இங்கே சொல்லிக்கொள்ள நினைக்கிறேன். புரியுதானே? ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். 8:57 ஆச்சு. ரமேஷ் ஐயா ஐயா நிறைவு பண்ணிடலாங்க ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம் ஓம்.